கலப்படமே இல்லாதது தாய்ப்பால் தான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் அப்போதான். இப்போ தாய்ப்பாலில் கூட பிளாஸ்டிக் கலந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலாண்டில் பண்ண ஒரு ரிசர்ச் பேப்பரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பிளாஸ்டிக் வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான சான்சஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நமக்கே தெரியாமல் நம்ம பிளாஸ்டிக்கை வந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். அதை விட முக்கியமாக அதை நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம். சாப்பிட்றோம் சரி, சுவாசிக்கிறோமா? காற்றுல கலப்படம் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த கலப்படத்தில் நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு பிளாஸ்டிக் கலந்துருக்கு. அதை நம்ம டெய்லியும் சுவாசிக்கிறோன்னு உங்களுக்கு தெரியுமா? காற்று இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பிளாஸ்டிக்கும் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பிளாஸ்டிக் வந்து எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தாய்ப்பாலில் வந்து பிளாஸ்டிக் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இது வந்து இட்டாலி அந்த மாதிரி இருக்க நாட்டில் வந்துட்டு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு 34 பெண்கள், அதாவது குழந்தை பெற்று ஒரு வாரமே ஆனால் பெண்கள் வந்து இந்த ரிசர்ச்சுக்கு உட்படுத்தியிருக்காங்க. அதில் அவங்க பிரஸ்ட் மில்க் எடுத்து, அதாவது அவங்களோட தாய்ப்பால் எடுத்து ரிசர்ச் பண்ணும்போது அதில் மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கிறதா அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் 34 பெண்களில் 75% பெண்களுக்கு வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் மிக்ஸ் ஆகிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தான் பிளாஸ்டிக் வந்துட்டு நம்ம ஆர்கனுக்குள்ளேயும் வந்துருச்சு, பிரஸ்ட் மில்க் வரைக்குமே வந்துருச்சு. இதோட ஸ்டாப் ஆகாமல் இது காற்றுலையும் பரவி அதை நம்ம சுவாசிக்கவும் செஞ்சுட்டு இருக்கோம். இவ்வளோ பிரச்சனையை தர இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எங்கிருந்து வருது? அதுக்கு காரணம் நம்ம தான். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம யூஸ் பண்ணுற கிளாத்ஸ்லாம் இருக்குல்ல, சிந்தட்டிக் கிளாத்ஸ், அதுலேருந்து 34% மைக்ரோ பிளாஸ்டிக் வருதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 24% நம்ம சிட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்ஸ் அதெல்லாம் சேர்த்து வந்து 24% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம யூஸ் பண்ணுற வண்டியில் இருக்க அந்த டயர்லாம் இருக்குல்ல, அதன் மூலியமாகவும் 28% வருதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி நம்ம உருவாக்குறது தான் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே. மீதி வந்துட்டு இந்த ரோட்டில் நம்ம வரைகிற அந்த மார்க் ஆகட்டும், அப்புறம் அந்த கடலில் போகிற அந்த ஷிப்புக்கு அடிக்கிற பெயிண்ட்டு, இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்துலேருந்து ஆரம்பிச்சு பெருசாக நம்ம யூஸ் பண்ணுற எல்லாத்துல இருந்துமே வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு பாட்டில் அதுவும் பிளாஸ்டிக் தான். இல்லை சோப்பு வாங்குகிறோம் அதோட கவரு, இப்படி பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி 99% வந்து பிளாஸ்டிக் தான் இருக்குது. நான் முன்னாடியே சொன்னல, இங்கிலாண்டில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரிசர்ச்சில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்ட நடத்தின ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நார்மலாக ஒரு பர்சனுக்கு வந்துட்டு கொழுப்பு வந்து அதனால் அவங்க இதயத்தில் ஏதாவது அடைப்பு ஏற்படுது அப்படின்னா அதனால் நிறைய பின்விளைவுகள் இருக்கும் இல்லையா. இப்போ ஸ்ட்ரோக் வருது, இல்லை ஹார்ட் அட்டாக் வரலாம், இல்லை அவங்க இறந்து கூட போக சான்சஸ் இருக்குது. அந்த சான்ஸோட ரேஷியோவை காட்டிலுமே அந்த கொழுப்போடு சேர்ந்து இந்த பிளாஸ்டிக்கும் சேர்ந்துருக்கும் போது அவங்களால ட்ரீட்மெண்ட் பண்ணுறதும் சரி, அந்த டெத் ரேஷியோ, அந்த ஸ்ட்ரோக் வரதுக்கான ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாகுது. பிளாஸ்டிக்லாம் நம்மளோட ஆர்கன்ஸில் போய் சேவ் ஆகுறதுனால நமக்கு பிரச்சனைகள் வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகுது அப்படின்னு இந்த ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக் வந்துட்டு நம்ம குடிக்கிற தண்ணிலையும் கலந்துருக்கு, நம்ம சுவாசிக்கிற காற்றுலையும் கலந்துருக்கு, நம்ம சாப்பிட்ற உணவுலையும் கலந்துருக்கு. இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 2 பேர் இதுக்கு முக்கியமாக ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். அது யாருன்னா நம்ம, அப்புறம் கவர்மெண்ட். இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல் 2024 அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் என்ன ரூல்ஸ் இருக்குன்னா, நார்மலாக யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பேக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. பயோடிகிரேடபிள், ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பயோடிகிரேடபிள் வந்துட்டு இருக்கும். அதாவது இப்போ ஒரு பிளாஸ்டிக் செய்கிறாங்கன்னா அதில் சில வேதிப்பொருட்கள்லாம் ஆட் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கும். அந்த டாக்ஸிக்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மலாக ஒரு கவர் வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக அவங்க உருவாக்குவாங்க. அது நீங்கள் அதில் கூட கேட்கலாம், இதுலேயும் கலப்படம் வராதுன்னு என்ன நிச்சயம் அப்படின்ட்டு. இப்போ பயோடிகிரேடபிள் ஒரு பிளாஸ்டிக் கவர் கொடுக்குறாங்கன்னா அதுக்குன்னு அப்ரூவ் வாங்கியிருக்கணும். அது என்ன அப்ரூவ் பார்த்துட்டிங்கன்னா, CPCB அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் இந்த பேக்கே வந்துட்டு உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கின பேக் தான் நம்மகிட்ட கொடுத்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம மளிகை கடைக்கு போகிறோம்னா டிரான்ஸ்பரண்டான கவரில் வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு கொடுப்பாங்க. அப்படி நம்ம பண்ணுறதை விட வீட்டிலேருந்து ஒரு பேக் எடுத்துகிட்டு போகலாம். மறந்து விட்டு அவசரம் அப்படின்னா கூட தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா மீண்டும் மஞ்சள் பை அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து நீங்கள் 10 ரூபாய் காசு கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு மஞ்சள் பை கொடுத்துரும். ஸோ அதை எடுத்துகிட்டு போய் கூட நமக்கு தேவையானதை நம்ம வாங்கிக்கலாம். அந்த ரூலோட சேர்த்துட்டு சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ஆக்ட் 2022 அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இதில் எப்படின்னா, சிங்கிள் யூஸ் ப்ராடக்ட்லாம் இருக்குல்ல, கேரி பேகு, இந்த மாதிரி ஒரு டைம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணி போடுற அந்த பிளாஸ்டிக்கை வந்து கம்மி பண்ணணும். ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுதான் இது. இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த PVR பேனர்ஸ் இருக்கு இல்லையா, அது அப்புறம் அந்த ஐஸ்கிரீம் கேண்டியோட இருக்க அந்த குச்சி, அதுக்கப்புறம் இயர்பட்ஸில் வந்து பிளாஸ்டிக் அட்டாச் பண்ணியிருப்பாங்களா அந்த பைப் மாதிரி, அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்தில் எங்கெங்கெல்லாம் பிளாஸ்டிக் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதெல்லாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணவே கூடாது. அதை இங்கே வந்து உருவாக்கவும் கூடாது. எங்கிருந்தும் நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ணக்கூடாது, அதை சேல்ஸ் பண்ணக்கூடாது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டுப்படுத்துறதுக்காக தான் இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. முதல்ல இருந்தே இந்த மைக்ரோ பிளாஸ்டிக், நானோ பிளாஸ்டிக்னு சொல்லிட்டு இருக்கியே, அப்படின்னா என்ன அப்படி தானே கேட்குறீங்க. இப்போது இந்த மைக்ரோ பிளாஸ்டிக், நானோ பிளாஸ்டிக்ன்றதை வந்து சைஸை வச்சு தான் டிஃபைன் பண்ணுறாங்க. இப்போ வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு மைக்ரோமீட்டர்லேருந்து 5 மில்லிமீட்டருக்குள்ளே இருந்ததுன்னா அதை வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க. நானோ பிளாஸ்டிக்ன்றது 1 மைக்ரோ
மைக்ரோமீட்டருக்கும் உள்ளே இருக்கணும். அதாவது நானோ பிளாஸ்டிக் வந்து அவ்வளோ நம்ம கண்ணுக்கு விசிபிளாக தெரியாது மைக்ரோ பிளாஸ்டிக்கோட கம்பேர் பண்ணும்போது. நம்ம முன்னாடியே சொல்கிற மாதிரி சுவாசத்துக்குள்ளே ஒரு பிளாஸ்டிக் போகுதுன்னா அது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கணும். அப்போனா அது எவ்வளோ குட்டியுண்டு இருக்கணும். அதை தான் நானோ பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க. மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், கொஞ்சம் உத்து பார்த்தா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதை தான் வந்துட்டு மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாஸ்டிக் வந்துட்டு நம்மளை மட்டும்தான் பாதிக்குதா, நம்ம ஆர்கன்ஸு நம்மளோட பிரஸ்ட் மில்க் இதில் மட்டும்தான் வருதா, நம்ம சுவாசிக்க மட்டும் தான் செய்கிறோமா அப்படின்னு பார்த்துட்டீங்க கிடையவே கிடையாதுங்க. இந்த உலகம் வந்துட்டு நம்மளோட கனெக்ட் ஆனது. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அது உலகத்தையும் பாதிக்கும், உலகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அது நம்மளையும் பாதிக்கும். அந்த மாதிரி தான் இதுவும். நம்ம கண்டுபிடிச்ச பிளாஸ்டிக் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குதான். ஆனால் அதை காட்டிலுமே நெகட்டிவ் சைடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அதை ரீசைக்கிள் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்குது. சில ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா ரீசைக்கிள் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதுலேருந்து நிறைய விஷவாயுக்கள் வந்து வெளியே வரும். அப்படி வருதுன்னா அது என்விரான்மெண்டலுக்கு வந்து ரொம்ப பொல்யூஷனாக இருக்குன்றதுக்காக சில விஷயத்தை வந்து ரீசைக்கிள் பண்ணுவாங்க, சில விஷயத்த பண்ண மாட்டாங்க. நம்ம கண்டுபிடிச்ச பிளாஸ்டிக் வந்து நம்மளை எந்தெந்த வகையிலலாம் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி இயற்கை இது எந்த வகையில் நாசம் ஆக்குதுன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் வந்து மண்ணோட போய் சேரதுனால மண்ணோட அந்த தன்மை வந்துட்டு கெட்டு போகுது. அது ரொம்ப வந்து டாக்ஸிக்காக மாறி இருக்கு. அதே மாதிரி காற்றுலையும் கலந்துருக்கு. சரி, மண் வந்து மாசுபடுத்தியாச்சு, காற்றையும் மாசுபடுத்தியாச்சு. இன்னும் ஒன்று இருக்குது, வேற என்ன, தண்ணி தான். நீங்கள் இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கால்வாய்கள் வந்து நீங்கள் பார்க்க முடியும். அதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து ஆறாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு மக்கள் தொகை அதிகமாகிறதுனாலையும் அவங்க யூஸ் பண்ணுற பொருட்களும் அதிகமாகிறதுனால அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் சாக்கடையில் போட்டு அந்த சாக்கடைலாம் எங்கே போகுது, கடலில் போய் கலக்குது. அந்த கடலில் வந்து உயிரினங்கள் இருக்குது, அது நமக்கே தெரியும். மீன், நண்டு, எறா, அப்புறம் பெரிய வேல் ஃபிஷ்ஷு அதெல்லாமே இருக்குது, ஆமை எல்லாமே இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த பிளாஸ்டிக்னால பாதிக்கப்படுறதும் இல்லாமல் அதை உணவுன்னு நினச்சி சாப்பிட ஆரம்பிக்குது. அப்படி சாப்பிடும்போது அதோட உடம்புலயும் வந்து நிறைய பிரச்சனை வருது. சில இதுங்க வந்து இறந்து போயிடுது. இப்படி கடல்வாழ் உயிரினங்கள் வந்து இதுக்கு அதிகமா பாதிக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. சில கம்பெனிஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் சில கம்பெனிஸ்லாம் ஹையர் பண்ணி கடலை வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு நாளைக்கு டன் கணக்கில் வந்து அங்கிருந்து குப்பைகள் எடுக்கிறாங்க. அதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னா நம்ம மூலியமா தான் வந்து டிச்சுக்கு போகுது. அந்த டிச்சில இருந்து எங்க போகுது, கடலுக்கு போகுது, இல்ல ரிவர் வழியா போய் கடல்ல சேருது. கடல்ல இருக்க உயிரினங்கள்லாம் இதனால பாதிக்கப்படுது. சரி, எப்படி வருது, ஏன் வருது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இதை எப்படி தான் கட்டுப்படுத்துறதுன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம தான் இதுக்கு ஓனர்ஷிப் எடுத்துக்கணும். சிங்கிள் யூஸ் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அதை வந்து கம்மி பண்ணிடலாம். அதை கம்மி பண்ணிட்டாலே ஓரளவுக்கு இந்த குப்பை வந்து கம்மியாயிடும். நான் ஏன் வந்து நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு சொன்னேன்னா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போய் சுற்றியும் பாருங்க, உங்கள் வீட்டில் எவ்வளோ பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்குன்னு. குழந்தைக்கு கொடுக்குற டிஃபன் பாக்ஸு, கை குழந்தைக்கு கொடுக்குற பால் புட்டி, இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம யூஸ் பண்ணுற அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாமே. நம்ம வாங்குகிற ஷாம்பு, சோப்பு, இருக்கிற மசாலா ஐட்டம்ஸு, ஃபுட்டு. இப்போ ஜொமேட்டோ, ஸ்விக்கிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூடாக அப்படியே ஃபுட்டு போட்டு நமக்கு எடுத்து வந்து டெலிவரி பண்ணுவாங்க. சில பேருக்கு சூடாக வரும், சில பேருக்கு ஆறி போய் தான் வரும். ஆனால் நான் அதை சொல்ல வரல. ஆனால் அது எதில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க, பிளாஸ்டிக் டப்பாவில் தான் எடுத்துகிட்டு வராங்க. பிளாஸ்டிக்கோட தன்மை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிளாஸ்டிக் நார்மலாக இருந்தால் ஓகே கொஞ்சம் பிரச்சனை. ஆனால் அதுவே வந்து ஒரு சூடான பொருட்களோ இல்லை கூலான பொருளோ வந்து நம்ம போட்டு வைக்கிறோன்னா அதில் இருக்க கெமிக்கல் வந்துட்டு சூடாக இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிறோம்னா அதோட மிக்ஸ் ஆகிடும். இப்போ கூல் ட்ரிங்க் ஜில்லுன்னு குடிக்கிறோம் அப்படின்னா அதோட மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம வாட்டர் கேனே எடுத்துக்கோங்க, தண்ணி குடிக்கிறது கூட வாட்டர் கேன் நம்ம வந்து பிளாஸ்டிக்கில் தான் யூஸ் பண்ணுறோம். இப்படி தண்ணி குடிக்கிறதும் பிளாஸ்டிக்கில் தான், சாப்பிட்ற பிளேட்டும் பிளாஸ்டிக் தான், ஃபுட்டு பார்சல் வாங்கிட்டு வந்தாலும் பிளாஸ்டிக் தான், பால் பாக்கெட் பிளாஸ்டிக் தான், பிஸ்கெட்டு பிளாஸ்டிக் தான். இது எல்லாமே கவர் பண்ணியிருக்கிறது பிளாஸ்டிக் தான். இப்படி நம்ம தொட்டதுக்கெல்லாம் பிளாஸ்டிக்லேருந்து தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது தானேங்க உள்ளே போகும். இப்போ நம்ம கண்ணுக்கே தெரியாத குட்டி குட்டி பிளாஸ்டிக் வந்து உணவோட கலந்துருக்குன்னா அதை நம்ம சாப்பிடும் போதும் அது உள்ளே தான் போகும். உள்ளே போணுச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு இருக்க ப்ராப்ளம்லாம் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ உங்கள் வீட்டில் கை குழந்தை இருக்குன்னா அந்த பால் புட்டியை வந்துட்டு மெட்டல்லையோ இல்லை வந்துட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ண தான் பார்க்கணும். இப்போ ஒரு பிளாஸ்டிக்கில் நம்ம ஒரு வாட்டர் கேன் வச்சுருக்கோம், அதில் தான் தண்ணி குடிக்கிறோன்னா அந்த பிளாஸ்டிக் வாட்டர் கேனை தூக்கி போட்டு வேறு ஏதாவது மெட்டலில் கிடைக்குதா, இல்லை ஏதாவது வுட்டில் கிடைக்குதா, வேறு ஏதாவது அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட், நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். இப்போ வாட்டர் கேன்லாம் பார்த்துட்டிங்க, இல்லை சில பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் பார்த்துட்டிங்கன்னா PPFA ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்குன்னா நம்ம அதை யூஸ் பண்ணலாம். நம்ம ஏங்க அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும், பிளாஸ்டிக்கெல்லாம் அது எப்படி இருந்தாலும் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக நம்ம ஒரு மட்பானமோ இல்லை வந்து மெட்டலில் இருக்க ஐட்டம்ஸ் இல்லை வந்து வுட்டில் இருக்குன்னா யூஸ் பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப நல்லது. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு வந்து அது ரொம்ப நல்லது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் டிஃபன் பாக்ஸில் ஏதாவது ஸ்நாக்ஸ் போட்டு கொடுக்குறீங்க, சோறு போட்டு கொடுக்குறீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப சின்னவங்க இல்லையா, அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் எவ்வளோ இருக்கும். ஸோ இப்போ சின்ன வயசுலேருந்து நம்ம என்ன பழகிறோமோ அதுதான் பெருசான வரைக்கும். ஸோ நீங்கள் டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு போட்டு கொடுக்குறீங்கன்னா இந்த மெட்டலில் இருக்க டிஃபன் பாக்ஸ்லாம் இருக்கும், எவர் சில்வர் டிஃபன் பாக்ஸ், அதில் போட்டு கொடுங்க. ஃபேன்சிக்காக கலர் கலராக குழந்தைங்களுக்கு வந்து காமிப்பாங்க. இப்போ பென்டன் போட்ட பாக்ஸு, அப்புறம்
அப்புறம் ஸ்பைடர்மேன் போட்ட டிஃபன் பாக்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்க. இந்த ஃபேன்சி திங்லாம் வந்துட்டு நம்ம எதில் காமிக்கணுமோ அதில் காமிச்சிக்கலாம். இந்த ஃபுட்டு இந்த மாதிரி ஹெல்த் ஓரியன்டாக வரும்போது நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறது தான் நமக்கும் நல்லது, நம்மளோட அடுத்த தலைமுறைக்கும் இது ரொம்ப நல்லது. இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போது நீங்கள் பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீங்கள் எப்படிலாம் பிளாஸ்டிக்கை வந்து அவாய்ட் பண்ணுறீங்க, அதுக்கு அல்டர்னேட்டிவாக என்ன யூஸ் பண்ணுறீங்க, என்ன பண்ணால் பிளாஸ்டிக் யூசேஜ் பண்ணுறதை வந்து கம்மி பண்ணலாம், நம்ம சைட்லேருந்து என்ன பண்ணலாம், இல்லை கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்தாதீர். யோ, அது வேற பிளாஸ்டிக், இது வேற பிளாஸ்டிக்கியா?